தமிழை காக்க வந்த காவல் தெய்வம் மருத்துவர் ஐயா உள்ளிட்ட அண்ணன் கௌரவ தலைவர் ஜி.கே. மணி பாட்டாளி மக்கள் கட்சியை தொடங்கிய போது 1989 மருத்துவர் ஐயா அவர்கள் தொடங்கிய காலத்தில் அதற்கு முன்னால் வன்னியர் சங்கம் 1983 தொடங்கிய மருத்துவர் ஐயா அவர்கள் அதற்கு முன்னால் ஐயா அவர்கள் கடல் பத்திரிகை மருத்துவமனையில் இருந்து எழுதி அந்த பத்திரிகையை படித்து வளர்ந்தவன் இந்த முடிராஜ். ஐயாவுக்கு ஒரு சோதனை வருகிறால் நம்ம தூங்கலாமா? ஐயாவுக்கு ஒரு வேதனை வருகிறது என்றால் நம்ம பார்த்து சும்மா இருக்கலாமா? அந்த அன்பை ஊட்டி வளர்ந்தவர் மருத்துவர் ஐயா அவர்கள் என்னை போல லட்சோப லட்ச பாட்டாளிகளை உருவாக்கிய ஒரு மாமேதை அவர்களுக்கு ஒரு சோதனை வருகின்ற போது நாமல் இந்த தமிழகத்தில் இருக்கின்ற ஐயா வளர்த்த இந்த லட்சோப லட்ச தொண்டர்கள் சும்மா இருக்கலாமா? நீங்க எண்ணி பார்க்க வேண்டாமா? என்றைக்குமே ஐயா அவர் பின்னாடி நாங்கள் நடப்போம் என்பதை இந்த நேரத்திலே ஐயா ஒருவர் இருந்தால் கூட அவர் ஒருவர் பின்னாடி இந்த முனிராஜ் இருப்பான் என்பதை இந்த நேரத்தில் நான் அந்த கர்வத்தோடு என்னை வளர்த்து ஆளாக்கிய மருத்துவர் ஐயா ஊட்டிய அந்த உணர்வோடு அந்த உணர்ச்சியோடு அந்த ஆர்வத்தோடு அந்த வைராகியத்தோடு நாமல் ஐயா பின்னாடி வாழ வேண்டும் என்பதுதான். வாழ வேண்டும். ஐயா இருக்கின்ற போது இந்த பாட்டாளிகள் வளரவில்லை என்றால் வேறு எவன் வந்தாலும் இந்த வன்னியர்களையும் பாட்டாளிகளையும் வளர்க்கிறதுக்கு வேறு ஒருவரும் இல்லை என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஓசூர் மாநகரத்தில் வணக்கம். இந்த மாவட்டத்துக்கு நன்மை வணக்கம். அதில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகரம் அடங்கிய ஓசூர் மாநகரம் வாழ்கின்ற இந்த மக்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். இந்த மாவட்டத்தின் சார்பாக என்னை பார்க்க என் பேச்சை கேட்க கூடியிருக்கின்ற இறைச்சல் வருது, இறைச்சல் வருது. உயிரை விட மேலான பாட்டாளி சொன்னாங்க. உங்கள் அளவுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பல ஆண்டுகளுக்கு முன்னாலே இங்கு வந்தோம். முதல்ல இந்த பேரெல்லாம் முடிச்சிருந்தேன். இல்லை கடைசியில் முடிச்சுவான். அவர் பேசிட்டு கேப் விடும்போது ஒரு மாதிரி என்னை அதிகமாக நேசிக்கிறேன். அளவு கடந்து நேசிக்கின்றேன். கம்மி பண்ணிக்கிறேன். அது கம்மி பண்ண சொல்லுங்க. அளவு கடந்து மூச்சுக்கு 30 வருடம் ஐயா ஐயா என்று சொல்லுகின்ற முனிராஜ் அவர்களுடைய
முனிவர்களுடைய அழைப்பு ஏற்று இங்கே நேற்றே இங்கே வந்து தங்கி இன்று உங்களோடு நான் உரையாடி கொண்டிருக்கிறேன். உங்களுடைய வீட்டில் மணி அவர்கள் சொன்ன மாதிரி இந்த மாவட்டம் பிரிக்காத போது ஒரே மாவட்டம் தருமபுரி மாவட்டமாக இருந்தபோது இது பிரிக்காத போது சத்தமே வரக்கூடாது. உங்கள் ரெண்டு உதடுகளும் கொட்டி கொண்டிருக்க வேண்டும். அப்பதான் நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு கேட்கணும். சட்டம் போடுறதுக்காக இங்க வரல, என் பேச கேட்கறதுக்காக அதை பேச சொல்ல இதை பிரிக்க வேண்டும் என்று சொல்லி இரண்டையும் தர்மபுரி கிருஷ்ணகிரி என்று பிரித்ததற்கு காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி 2002 பிரிக்கப்பட்டு அமுலுக்கு வந்தது 2004 அதான் சொல்கிறேன். ஆக இப்படி அந்த மாவட்டத்துக்கும் இந்த மாவட்டத்துக்கும் தருமபுரி மாவட்டத்துக்கும் கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கும் என்ன வித்தியாசம் என்று சொன்னால், இந்த மாவட்டம் வளம் கொழிக்கும் மாவட்டம். பூக்கள் என்னென்ன பூக்கள் இருக்கிறதோ அதே அந்த பூக்களிலே ரோசா பூக்கள் இங்கிருந்து தான் தமிழ்நாட்டிற்கு மற்ற மேலை நாடுகளுக்கெல்லாம் கூட அனுப்பப்படுகிறது. பல்வேறு விதமான பூக்கள், காய்கள், கனிகள் ஆக இங்கிருந்து பயிரிடப்படுகிறது. அதே நேரத்தில் சிப்காட் தொழிற்சாலை, பல்வேறு தொழிற்சாலைகள், தருமபுரி மாவட்டத்தில் இல்லாத பல்வேறு தொழிற்சாலைகள் இங்கே இந்த மாவட்டத்தினுடைய சிறப்பு. அடுத்தது கிரானைட், கனிம வளம். அது தருமபுரியில் இல்லை, அந்த மாவட்டத்தில் இல்லை, இந்த மாவட்டத்தில் தான் கனிம வளம் அதிகமாகும். அதே போன்று மக்கள் என்று பார்த்தால் எல்லா சமுதாய மக்களும் ஒருங்கிணைந்து ஒரு தாய் மக்களாக வாழ்கின்ற மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம். மொழி என்று சொன்னால் தமிழ், கன்னடம், தெலுங்கு, உருது, இப்படி பல்வேறு மொழிகளை பேசி ஒரு தாய் மக்களாக இணக்கமாக சண்டை சச்சரவு ஏதுமின்றி வாழ்கின்ற ஒரு அருமையான மாவட்டம் இந்த மாவட்டம். வயது முடிந்தவர் என்பதால் அரசியல் அனுபவத்தில் வயது முடிந்தவர் நம்முடைய ஐயா துணிவான தியாகத்திற்கும் ஓய்வறியாத உழைப்புக்கும் எடுத்துக்காட்டாக அன்றும் இன்றும் என்றும் இருப்பவர் நம்முடைய ஐயா. அவருக்கு இணையாக எவரையும் இதுவரை நாம் பார்த்ததில்லை. நம்முடைய ஐயா அவர்களின் தன்மையும் வழிகாட்டுதலையும் பாட்டாளி மக்கள் கட்சி எப்போதை விட பேராற்றலோடும் வலிமையோடும் போராட்ட சக்தியாக இன்றைக்கு மாறியிருக்கிறது. தீர்மானத்தை தலைமை பொதுக்குழுவும் மாநில பொதுக்குழுவும் ஒருவனதாக வரவேற்று பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் மருத்துவரையா அவர்கள் தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவராக செயல்படுவார், தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் என்ற தீர்மானத்தை ஒருவராக